மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தளவில் விட்டு கனமழை குட்டித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மாயாவதி இணைகிறார். மாயாவதி, வணக்கம். சென்னையை பொறுத்தளவில் தொடர்ந்து நேற்று பிற்பகலுக்கு பிறகு தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. இன்று அதிகாலை கூட தொடர்ந்து பரவலாக தூவானமாக தூவியது. இந்நிலையில் தற்போதைய நிலவரம் என்ன? வானிலை ஆய்வு மையம் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த 2 நாட்கள் சென்னையோட நிலை எப்படி இருக்கும்? வணக்கம் பானு. சென்னையை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் என அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் நேற்று காலை முதலே சென்னையில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் பரவலாகவே மிகவும் லேசான மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நள்ளிரவு 1 மணிக்கு தொடங்கிய மழையானது விடிய விட்டு மிகவும் லேசான மழையாக தொடர்ந்து வருகிறது. தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் சென்னையில் பரவலாகவே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தெற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவிழப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாகவே மிதமானது முதல் லேசான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் தெற்கு வங்கக்கடலில் அந்தமான் கடல் பகுதியில் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவானது. இது படிப்படியாக மேற்கு வடமேற்கில் தமிழகம் நோக்கி நகர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் இதன் காரணமாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களில் கனமழை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அமைப்பானது ஆந்திரா நோக்கி நகர்ந்த நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆந்திரா நோக்கி நகர்ந்து வலுவடைந்தது. மேலும் கடலில் காணப்படக்கூடிய வெப்பநிலை மாறுபாடு, அதே போல காற்று குவிதல், காற்றின் மாற்றம் காரணமாக இந்த மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மத்திய வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்தது. மீண்டும் அங்கிருந்து தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களை நோக்கி வந்திருக்கிறது. குறிப்பாக வானிலை ஆய்வகத்தின் நேற்றைய நிலவரப்படி இந்த அமைப்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட கடலோர மாவட்டங்களை ஒட்டிய வங்கக்கடலில் நிலவி வருகிறது. இது வலுவிழந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காற்றின் போக்கு காரணமாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவிழப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இன்றைய நிலவரத்தை பொறுத்தவரையில் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நேற்றிலிருந்தே சென்னையில் ஒரு வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு இருண்ட ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. குளிர்ந்த காற்றுடன், பலத்த காற்றுடன் சென்னையில் மிகவும் லேசான மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக காமராஜர் சாலை, அண்ணா சாலை, மயிலாப்பூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர், சேத்துப்பட்டு, புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வட சென்னை பகுதிகளாக இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டை, வியாசார்பாடி, கொடுங்கையூர், பெரம்பூர், மணலி, அதே போல திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களிலும் சாரல் மழையானது சென்னையில் தொடர்ந்து பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கும் சென்னையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னையில் பரவலாகவே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. இன்று காலை முதலே சென்னையில் பல்வேறு இடங்களில் சாரல் மழையானது விட்டு பெய்து வந்தது. இன்றும் நாளையும் சென்னையில் மழை இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புத்தாண்டுக்கு முந்தைய நாள், அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பாக சென்னையிலும் மழை இருப்ப வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. பானு.